வணக்கம். ஆன்மா மலரட்டும், வளரட்டும். உப்பும் கோபமும் ஒன்றா. உப்பு கூடினாலும் உணவாகாது, கோபம் கூடினாலும் உறவாகாது. வேண்டும், உணவுக்கு உப்பு வேண்டும், அளவோடு வேண்டும். கோபம் வேண்டும், ஆனால் வருத்தப்படாத நிலையிலே கோபம் வேண்டும். அவரும் வருத்தப்படக்கூடாது, கோபம் கொண்டவரும் வருத்தப்படக்கூடாது. அப்படிப்பட்ட கோபம் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். அதே போல கோபம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. கோபங்கிறத வெளியே இருக்கணும், கரைந்து விடும். ஆனால் உள்ளே இருந்தால் கரையாது, வக்கரப்படுத்தி விடும், அப்படியே பெரிதாக்கியே கொண்டு போகும். ஆனால் குணம் உள்ளே இருக்கணும், இதயத்தில் இருக்கணும். பாசங்கிற இதயத்தில் இருக்கணும். கோபங்கிறது வெளியே தான் இருக்கணும். உள்ளே போச்சுன்னா கரணாகும், வக்கரமாகும். அப்படியே அவர் மேலே ஒரு மேலும் விளைவை உண்டாக்கும். அது பதிவாகிக்கிட்டே போகும், அடங்காது. அதனால் கோபம் உள்ளே இதயத்தில் படியக்கூடாது. இதயத்தில் குணம்தான் பதிய வேண்டும், பாசம்தான் பதிய வேண்டும், அன்புதான் பதிய வேண்டும். ஆனால் இந்த அன்புங்கிறது, பாசங்கிறது ஒரு பண்பான நீரோடையான ஒரு குளிரான ஒரு காற்று. அந்த அன்பு மிருகத்தில் கூட செலுத்தலாம். மிருகங்களாக இருந்தால் கூட அன்பு செலுத்த வேண்டும். அது இதய பூர்ணமான ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கும். அன்பு செலுத்துவது நம்ம மனதில் உள்ளே அன்போடு இருக்கிறது மிருகங்களுக்கும் தெரியும். மனதில் வக்கரமாக ஒரு மாதிரியா எரிச்சலாக இருக்கிறது மிருகங்கள் நத்தாது, நம்மளை கிட்ட வராது. அதுக்கு தெரியும் யாரும் நல்ல அன்போடு இருக்காங்கங்கிறது மிருகம் ரொம்ப கண்டுபிடித்து வரும். நல்ல அன்பாக இருந்தால் தான் கிட்டே வரும், இல்லாட்ட வராது, ஒதுங்கிடும்.